கண்டிப்பாக ஜோதிடத்துக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் உண்டு. ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு போர்டு வெளியில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டு இவ்வளோ வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ்னாலே புதன் வந்துட்டு எங்கள் கனெக்டிவிட்டி ஆகிட்டார். இப்போது ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த லக்னாதிபதி ராசியாதிபதியோட வலு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? அது போக வந்துட்டு இந்த லக்னாதிபதி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, தனித்து இருக்கிறத விட யாரோ ஒருத்தரோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். 11 இடம் வந்துட்டு அந்த கிரிமினல் அந்த இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை உருவாக்கி விட்டுடுவார். ஸோ அது அவங்களுக்கு லாபத்தை வந்து கண்டிப்பாக அதை உருவாக்கி. என்ன இதில் ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு, அந்த இடத்துல வந்துட்டு புதன் தசை நடக்கணும். சனி தசை உலகத்திலோட நடக்கிற எல்லா தொடர்புகளோடையும் சம்மந்தப்பட்டு தான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்திற்கும் அது நடந்துகிட்டு இருக்கும். பட் அது எந்த லெவலில் அவங்க வந்து கீழே ஃபால் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுய ஜாதகம் வந்து தீர்மானம் பண்ணும். ஒரு மார்க்கெட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட், அது என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும், அந்த கம்பெனியோட வரலாறு, அதுக்கு தகுந்தப்பல தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த புதன் பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு வந்திருப்பவர் ஜோதிடர் கார்த்திக் பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஒரு மிக முக்கியமான தலைப்பு. இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜோதிடமுக்கும் சம்மந்தம் இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குது சார். ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு போர்டு வெளியில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நெட்டு இவ்வளோ வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சென்செக்ஸ் இவ்வளோ புள்ளிகள் ஏறியது இறங்கியது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ்னாலே புதன் வந்துட்டு எங்கள் கனெக்டிவிட்டி ஆகிட்டார். அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா, பணம் வந்து நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகிறது கிடையாது. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு ஷேராவோ டிபெஞ்சர்ஸாவோ ஏதோ ஒன்று நம்ம வந்து வாங்குகிறோம், சரிங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் தான். கண்டிப்பாக ஜோதிடத்துக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் உண்டு. சரிங்க சார். இப்போது ஒரு ஜாதகத்தில் இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்புனா அது என்ன அமைப்பாக இருக்குங்க? எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இப்போது ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2, 5, 8, 11 பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 2ங்கிறது சிறுலாபம், 11ங்கிறது பெருலாபம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெய்லி ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துக்குள்ள வந்துட்டு அவங்க வந்துருவாங்க, ஓகேங்களா? பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லாங் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கிறது, 10 வருஷம் கழிச்சு விற்கிறது, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு விற்கிறதுங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஷேர் மட்டும் வாங்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போகும். ஏன்னா என்ன வீழ்ச்சி ஆனாலும் சரி, வளர்ச்சி ஆனாலும் சரி, ஒரு பர்டிகுலர் சில கம்பெனிஸ் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு வச்சுட்டு கொண்டு போவாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட தசாபுத்தி அமைப்பு ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, புதன் அப்படிங்கிற ஒருத்தர் நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, விருச்சிக லக்னம் காலபுருஷனோட 8வது வீடு, சரிங்களா? இப்போ அந்த வீட்டுக்கு 8ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதனோட வீடாக வரும். 11ங்கிறது புதனோட வீடாக தான் வரும். ஸோ 8ஆம் இடங்கிறது திடீர் சிஸ்டம். ஸோ 11ங்கிறது உபஜயஸ்தானத்தில் லாபஸ்தானம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது. இப்போ அந்த புதன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து அவர் மட்டுமே தனித்து இல்லாமல் இந்த லக்னத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு சூரியனோட கனெக்டிவிட்டியில் இருந்தாரோ, இல்லாட்டி பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருந்தாலோ, இல்லாட்டி குருவோட பார்வையில் இருந்தார்னா, கண்டிப்பாக இவருடைய அந்த தசாபுத்தி பீரியட், புதன் தாசாவோ இல்லை புத்தி வர பீரியடில் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வந்துட்டு நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து அப்புறம் லாங் டேர்ம் கெயின்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய கெயின்ஸ் வந்து அவர் வந்துட்டு எடுப்பார். ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா, நிறைய லெவலில் வந்து பணம் சம்பாதிப்பாங்க அந்த காலகட்டத்தில். ஓகே. அதே மாதிரி ஜாதகத்தில் யார் செய்யவே கூடாது, இந்த ஜாதகரை வந்து ட்ரேடிங் பண்ணால் கண்டிப்பாக தோல்வி வந்துடும் அப்படிங்கிற அமைப்புனா அது என்ன அமைப்பாக இருக்கும்? இப்போ அதே ஜாதகத்தை அப்படின்னா, இப்போ முதல் சொன்ன உதாரணத்துக்கு அதே விருச்சிக லக்னம் 8 கூடிய புதன் வந்துட்டு அவர் மட்டுமே தனித்து ஆட்சி பெற்ற நிலைமையில் உட்காந்துக்கிட்டு, இந்த 9, 10 கூடிய சூரியனும் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு அமாவாசை சந்திரனில் இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் போனாங்கன்னா லாஸ் தான் உருவாகும். சார் என்ன சார் 11ஆவது நீங்கள் லாபம் வரும் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் 11ஆவது லாபம் வரும் சார். பட் அவர் கூட யாருமே இல்லையே, நல்ல ஒரு பொசிஷனில் இல்லையே, அமாவாசை சந்திரனாக இருந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் போதா குறைக்கு அவர் சனியோட பார்வையில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே ஃபெயிலியர் அப்படிங்கிறது உருவாகிடும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஜாதகம் அவங்களோட சுய ஜாதக அமைப்பை பொறுத்து நல்லபடியாக நீங்கள் கொண்டு போகணும். இது அப்படியே கொஞ்சம் வேறு லெவலில் ரிவர்ஸில் யோசித்தோம் அப்படின்னா, குருவும் வந்து இந்த காலத்தில் ஒரு முக்கியமான காரணம்.
ஏன்னா பணம் வந்துட்டு அதில் தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவர் யார் கூட சேர்ந்துருக்கணும்னா பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டு இருக்கணும். பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டால் தான் ஷேர் மார்க்கெட்டை ஜெயிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு உருவாக்கி கொடுப்பார் அவர். ஓகேங்களா? வெறும் தனித்த குரு மட்டுமே வந்துட்டு பெரிய லெவலில் வந்து கொடுக்க போகிறது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் வந்து ரொம்ப மதிப்பு. யார் கூட சேர்றாங்களோ அது சேரும்போது அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக உருவாகுங்க. ஓகே. இப்போ ஒரு சில நபர்கள் வந்து இதே ஷேர் மார்க்கெட்டில் செய்கிறவங்க ஒரு அளவான ஒரு முன்னேற்றத்தில் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப உச்சத்துக்கே போகிறாங்க. ஸோ அப்போ எந்த அமைப்பு இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டோட உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற அமைப்பு என்னவா இருக்கும்? எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியோட வலு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அது போக வந்துட்டு இந்த லக்னாதிபதி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்து இருக்கிறத விட யாரோ ஒருத்தரோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 9 கூடையவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அவங்க கூட ஒரு கனெக்ஷனில் இருந்தாரோ ரொம்ப நாள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கன்னி லக்னம். ஸோ புதனோட வீடு ஷேர் மார்க்கெட்டுக்கு நம்ம ரொம்ப ஒரு நல்ல வீடு நம்ம சொல்லுவோம். இந்த புதன் வந்து சனிபான் வீட்டில் வந்துட்டு 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. இது ரொம்ப அருமையான அமைப்பு. சரிங்களா? பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கொஞ்சம் அந்த ஜிக்லிங் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப இதாக நல்லாகும். இப்போ இந்த ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரில் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வருவார். கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறாரு, கால்குலேட் பண்ணுறாரு, இப்படி போனால் இப்படி வருங்கிறது தெரியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் இந்த ஸ்பெசிஃபைடாக ஒரு சில நாலேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த உட்காந்து 11ஆம் இடத்தை இயங்கிடுவார் இல்லைங்களா? கன்னி லக்னம் 5ஆம் வீட்டில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. சனி பகவான் சேர்ந்து உட்காந்துருக்காரு. நட்பு தான். 11ஆம் இடம் வந்துட்டு அந்த கிரிமினல் அந்த இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை உருவாக்கி விட்டுடுவார். ஸோ அது அவங்களுக்கு லாபத்தை வந்து கண்டிப்பாக அதை உருவாக்கி என்ன இதில் ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு புதன் தசை நடக்கணும். சனி தசை நடந்ததுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். புதன் தசை நடக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். ஸோ அப்போ வந்துங்க சார் ஒருத்தர் தொடர்ச்சியாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமாங்க சார்? இப்போ ஜாதக அமைப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நல்ல இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய தசாபுக்தி அதெல்லாம் மாற்றம் ஏற்படும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமாங்க சார்? கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது இருக்கத்தான் செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா நாளையும் ஜெயிச்சிட முடியாதுல்ல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு உலகத்திலோட நடக்கிற எல்லா தொடர்புகளோடையும் சம்மந்தப்பட்டு தான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்திற்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கும். பட் அது எந்த லெவலில் அவங்க வந்து கீழே ஃபால் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட சுய ஜாதகம் வந்து தீர்மானம் பண்ணும். ஒருத்தர் 10 லட்ச ரூபா போட்டு அவருக்கு வந்துட்டு 5 லட்ச ரூபா லாஸ் ஆனு போய் இருப்பார். இன்னொருத்தர் 10 லட்ச ரூபா போட்டு 20 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு போகிறவரும் இருப்பார். ஸோ அது அன்னைக்கு உண்டான நாளுக்கு வந்துட்டு பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோரா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் தசாபுத்தி பீரியடில் இன்றைக்கி இந்த நாளில் வந்துட்டு கோச்சார கிரகங்கள் எந்த இதில் ட்ராவல் பண்ணுது, அன்னைக்கு திதியில் வந்துட்டு யாருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவனோட ஜாதகம் எப்படி இவனோட இது நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கும் தனியாக ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு போவாங்க. இது எல்லாருமே அவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க சீக்கிரட்டாகவே அழகாக மெயின்டைன் பண்ணி போவாங்க. இன்ஃபேக்ட் அப்போ அவங்க நாலேஜ் இல்லையான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நாலேஜும் கண்டிப்பாக இருக்கும். அந்த நாலேஜ் ப்ளஸ் இந்த தெய்வ குணம் இது ரெண்டையும் அவங்க கம்பைன் பண்ணி அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படியே பார்ப்பாங்க. இல்லாட்டி மற்ற நாள் அப்படியே அமைதியாகிடுவாங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மார்க்கெட்டை மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த டைம் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு பண்ணுவாங்க. இல்லாட்டி சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கக்கூடிய டைம். இப்போ மார்க்கெட் வந்து வீழ விழுகும்போது ஓகே இந்த ஷேரெலாம் நம்ம வாங்கி வச்சுக்குவோம், இனி அடுத்தது ஒரு மாதம் கழிச்சு இது மாறும், இந்த ட்ரெண்டு மாறும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் பாலிசிஸ் மாறும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த டைம் பீரியட்லேயும் வாங்குவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கரடி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஜாதகப்படி இந்த புல் வியரை பொறுத்து இது வந்துட்டு எப்படி கரடி இருக்கவங்களுக்கு சில பேர் ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு புல் இருக்கவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து வாங்கணும், விற்கணும், இது ரெண்டையும் செய்யணும். ஓகே. ஸோ இப்போ ஒருவர் வந்து தினசரி கோச்சாரத்தை அடிப்படையை வச்சு நம்ம அந்த டெய்லி ட்ரேடிங் அதெல்லாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமாங்க சார்? ஆமாங்க. அது அவங்களோட ஜாதகத்தில் அன்றைக்கி அந்த டைமில் நல்ல தசாபுத்தி ஓடிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு தசை இது அதுக்கு வந்து ஃபேவரட் பண்ணக்கூடியவங்க புத்தி அப்படி. இப்போ குரு தசை சந்திர புத்தி, குரு தசை சூரிய புத்தி, இந்த மாதிரிலாம் ஃபேவரட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது லக்னத்துக்கும் ராசிக்கும் நண்பராகவே வந்ததுன்னா ரொம்ப அருமை. அந்த பீரியடில் கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதுலேயும் லாசஸ்ங்கிறது இருக்கும். ஏன்னா குரு தசை சந்திர புத்தி வந்தாலும் அதில் வந்து ராகு அந்தரமோ இல்லாட்டி கேது அந்தரமோ இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு எதிர்பாராத வீழ்ச்சியோட வந்து கொடுக்கும். பட் ராகு நல்ல பொசிஷன்னா அந்த அந்தரத்தில் கூட திடீர்னு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சில படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். அது இந்த ட்ரேடிங்கிற படத்தில் இந்த மாதிரி நான் இவ்வளோ பணம் போட்டேன், இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இன்னும் எப்படி இது பண்ண போகிறேன்னு தெரியல போது ஆர்யா வந்துட்டு ஒரு ஐடியா கொடுப்பார். சார் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குங்க, ஒரு வாரம் கழித்து விற்றுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும், உங்கள் இருக்கிற பணத்தை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துங்க. ஸோ அந்த ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடியவர்
அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் இந்த சனி இந்த காம்பினேஷன். இதில் ராகு வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக வருவார். கொஞ்சம் அபரிமிதமான ஒரு நாலேஜை வந்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா ராகு. ஸோ ராகு வந்துட்டு புதனோட சம்மந்தப்படும் போதும் சரி, சனிபானோட சம்மந்தப்பட்டு அது குரு பார்வையிலோட பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கும்போது ரொம்ப நல்லது. மெயினாக இவங்க 3 பேர் ரோல் ப்ளே பண்ணிடுவாங்க. புதன், சனி, குரு, ராகு இவங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரிங்க சார், இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. நான் இந்த ஷேர் வாங்கி எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு நான் வச்சுக்க போகிறேன். அப்போது இந்த நேரத்தில் வாங்கணும், இல்லை இந்த ஹோரையில் வாங்கணும் அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காங்க சார்? அவங்களுடைய நல்ல தசாபுத்தி பீரியடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஷேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு மார்க்கெட்டு பிரச்சனையானாலும் சரி, ஸ்லோவானாலும் சரி, அந்த கம்பெனியோடது என்றைக்குமே இருந்து இருக்கும். நடுவில் கூட சில நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்ஆர்எஃப் டயரோட கம்பெனி ஷேர்ஸ் வந்துட்டு அப்போ அந்த பீரியடில் வந்துட்டு எங்கள் தாத்தா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு வந்துட்டு இவ்வளோ ஷேர் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா பக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சா ஒரு பேரன் வந்து ஒரு நியூஸில் சொன்ன மாதிரி ஞாபகம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸோட வேல்யூ வந்து என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டயர் அப்படிங்கிறது என்றைக்குமே இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மார்க்கெட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, அது என்ன மாதிரி தாக்கத்தை கொடுப்போம், அந்த கம்பெனியோட வரலாறு, அதுக்கு தகுந்தப்பல தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த புதன் வந்து ரிசர்ச் பயங்கரமாக செய்ய வைக்கும். ஏன்னா புதன் தான் எழுத்து, ஆய்வு, ஒரு கற்பனை, இது எல்லாத்தையும் இருக்கக்கூடியது புதன். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்துட்டு இது வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இது நல்லா இருக்குங்கிற தொலைநோக்கு பார்வை முக்கியம். இதை செய்யக்கூடியது புதன். அது ராகுவோட கனெக்ட் ஆகும்போது இன்னும் ரொம்ப டீப்பாக வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கும். ஸோ கட்டாயம் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஜாதக அடிப்படையில் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். சரிங்க சார், நம்ம நேயர்களுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றியும் ஜாதகத்தில் எப்படி பார்க்கணுங்கிற பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி சார்.